இதெல்லாம் நடந்து இருக்காது, இவங்களுக்கு நடக்கவும் போகாது. ஏன்னா நான் ஸ்கூல்ல வாத்தியாருக்கு படிக்கிறாரேன்னு நினைச்சு மாடி வைக்க போயிட்டேன். அது ஈஸியா இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இழந்துட்டோன்னு. அதுக்கப்புறம் மைலஸ்ல ஒரு கை ஆலம்பா கைனா அங்க அறியாத வயசுல நான் படிக்காம வெளில வந்தேன். அறிஞ்ச வயசுல வாழ்க்கையை படிக்க வச்சிருக்காங்க மக்கள். அப்போதான் இந்த பிசினஸ்ல கத்து கொடுக்க நாங்க தயார், எங்க கூட நிக்க நீங்க தயாரா? ஒரு பிறவிங்க, அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது, போன பிறவி என்னன்னு இருக்கிற பிறவில நான் யார் நிரூபிச்சே காட்டணும். என் வீட்டுக்காரர் ஒன்று சொன்னாரு, உண்மையிலேடி நீ ஏதோ ஒன்று செய்யறன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கூட்டத்தை சேர்த்திருக்கப்பட்டது இல்லடி ஓடி. ஏன்னா லேடிஸ் அதிகமா பாரதியார் கண்ட புரட்சி பண்ணுதாங்க. சத்தியமா இங்க இருக்கிற அத்தனை பேருமே சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு மாலையெல்லாம் உழுவுது. பார்க்க நீங்க இருக்கீங்க, பார்க்க நானும் இருக்கேன். ஆனா மைலஸ்ல இல்லைன்னா போட்ட மாலையை நான் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியாது. பாரதியார் கண்டு 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 லேடிஸ் மேல கனவு வச்சு செத்து போயிட்டாரு. ஆனா அந்த கனவை இன்னைக்கு நிறைவேற்ற ஒரு மனுஷன் இருக்கான்னா அதுதான் நம்மளோட மதிப்பு கூற டாக்டர் மோகன் சார்.